பராசக்தி. நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா கூட மாலை போடுறேன். 5வது படிக்க சொல்ல 9 வயசு இருக்கும் எனக்கு. அப்போ எனக்கு என்ன வேண்டிக்கணும்னா, அம்மா கிட்ட நான் நல்லா படிக்கணும் அப்படின்னு வேண்டுவேன். அப்போ வந்து பெரிய விஷயம்லாம் அதிகமாக ஆசைப்பட மாட்டேன். மு 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 3rd ரேங்க் எடுத்தால் போதும் அப்படின்னு நினச்சேன். ஆனால் அந்த அம்மா அதை நிறைவேற்றி 10th ஸ்கூல் ஃபஸ்ட்டு, அதாவது கிளாஸ் ஃபஸ்ட்டு எடுக்கிற அளவுக்கு அந்த அம்மா எனக்கு அருள் புரிஞ்சாங்க. அதுக்கப்புறம் நான் கல்யாணம் ஆன பிறகு எங்கள் ரிலேஷன்லாம் என்ன சொன்னாங்க, நீ இதுங்காட்டியும் மாலை போட வேணாம், உனக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சுன்னா போடுனாங்க. சொன்ன அடுத்த வருஷமே அந்த அம்மா எனக்கு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் மாலை போட்டேன். அதுக்கப்புறம் ரொம்ப நாள் 2வது குழந்தை இல்லாத இருந்தேன். அந்த அம்மா அருளால் நான் என் ஃபஸ்ட்டு பையனை மாலை போட்ட வருஷமே அந்த அம்மா எனக்கு அந்த அருள் புரிஞ்சு 2வது பையனும் பிறந்துட்டாங்க. அந்த அம்மா எனக்கு இது வரைக்கும் நிறைய அற்புதங்கள் இது மாதிரி செஞ்சு என் மனசை விட்டு நீங்கள அவங்க என் இதே தெய்வம் அம்மா. ஓம் சக்தி. ஓம் சக்தி. நாங்கள் இது வரைக்கும் வந்து அம்மா கிட்ட வந்து போயிட்டு வந்ததுலேருந்து எந்த ஒரு குறையும் இல்லாத தான் இருக்கிறோம். நோய் நொடி இல்லாத இருக்கோம். இருந்தாலும் வந்து என் பசங்களாம் வந்து நல்லா, என் பையன் நல்லா படித்து நல்ல ரேங்க்கு. இந்த மன்றத்தில் எங்கள் பையனுக்கு படிப்புக்காக இங்கே நடக்கிற ஆண்டு விழாவில் நாங்கள் கலந்துக்கிட்டு எங்களுக்கு வந்து உதவித்தொகையை நான் பெற்றுக்கொண்டு உள்ளேன் என் பையனுக்காக. என் பையனும் நல்ல மார்க் எடுத்திருக்கிறான். ஆனால் வந்து என் பையன் இது காலேஜும் முடிச்சுட்டு இந்த மாதிரி நான் அடுத்தவங்களுக்கு கண்டிப்பாக நான் ஹெல்ப் பண்ணுவேன். நான் உதவி பண்ணுவேன், படிப்புக்காக நான் உதவி பண்ணுவேன். வேறு எந்த ஒரு விஷயத்துக்கும் நான் வந்து உதவி பண்ண தயாரிக்கிறேன். அந்த அம்மா வந்து என் பசங்களை வந்து எந்த ஒரு குறையும் இல்லாத நல்ல ஒரு வேலையை கொடுக்கணும்னு சொல்லிட்டு நான் அம்மாவை வேண்டிக்கிறேன். நான் 17வது வருஷம் இந்த வருஷம் நான் போடுறேன். என் பையனும் மாலை போட்டுன்னு தான் இருந்தான். ஆனால் இப்போ அந்த குழந்தைக்கு போட முடியல. பொண்ணு வந்து 14 வருஷமாக அவள் போட்டிருக்கிறா. குழந்தையிலேருந்து நாங்கள் போட்டிருக்கிறோம். ஓம் சக்தி பராசக்தி. என் பேர் கன்னிமா. நான் மெட்ரோசபுரத்துலேருந்து வரேன். இது 14வது வருஷம் மாலை. இந்த அம்மா வந்து பார்த்தாதே எங்கள் மனசுக்கு ரொம்ப திருப்தியாகவும் ரொம்ப குளிர்ச்சியாகவும் இருக்குது. இவங்கள பார்த்தா அவ்வளோ ஒரு மோட்சம் கிடைக்கிது. எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எங்களுக்கு இங்கே வந்து போகிறதுனால எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. ரொம்ப நிம்மதியாகவும் மனசுக்குள்ளே ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது. எங்களை நல்லா வச்சுன்னு இருக்காங்க. ஓம் சக்தி பராசக்தி. அம்மா ஓம் சக்தி தாயே. அம்மாவுக்கு அருள் புரியத்தில் குறையே வைக்க மாட்டா. எங்கள் வீட்டுக்காருக்கு கொரோனா வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு உயிர் போகிற நிலைமையில் இருந்தார். அம்மா கிட்ட வேண்டிக்கினேன். அம்மா நல்லபடியாக காப்பாற்றி கொடுத்தாங்க. நான் 14 வருஷமாக இங்கே வந்து மாலை போடுறேன். அம்மா மேடம் தான் என்னை வளர்த்தி விடுறேன். சொல்லவும் முடியல, பேசவும் முடியல, கண்ணீர் தான் வருது அம்மாவை நினச்சாவே. அம்மா வந்து அருள் பாலிக்கத்தில் ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி ஆதிபராசக்தி. ஓம் சக்தி மறுவூர் அரிசி. ஓம் சக்தி ஓம் விநாயகா. ஓம் சக்தி ஓம் காமாட்சி. ஓம் சக்தி ஓம் பங்காரு காமாட்சி. ஓம் சக்தி பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி பங்கார் அடிகளே ஓம். ஓம் சக்தி பங்கார் அடிகளே ஓம். ஓம் ஓம். எங்கள் குடும்பம் வந்து அம்மா குடும்பம் தான். நாங்கள் இன்றைக்கி இல்லை, நாங்கள் ஒரு 50 வருஷமாக போய்க்கிறோம் அந்த கோயிலுக்கு. எதை நினச்சாலும் நாங்கள் அம்மா நினச்சி தான் செய்வோம். அம்மா எங்கள் கூடவே இருக்கிறாங்க. கல்யாணம் பண்ணுறதா இருந்தாலும் போய் கேட்டுட்டு அவங்களுக்கு கேட்டு தான் பண்ணுவோம். எவ்வளோ எங்களுக்கு பண்ணி கொடுத்துக்குறாங்க, சொல்லவே முடியாது. அதெல்லாம் பேச. ஓம் சக்தி பராசக்தி. ஓம் சக்தி பராசக்தி. திருவடி சரணம், குருவடி சரணம். கோகுலபுரத்துலேருந்து வரேன். என் பேர் மணிமேகலை. இது 8வது மாலை. அது இல்லாமல் என்னை ஃபஸ்ட்டு மாலை போட்டு சொன்னது என் ஃப்ரெண்டு தான். ரொம்ப உடம்பு சரியில்லாமல் இருப்பேன். அடிக்கடி ஹாஸ்பிட்டலுக்கே போயிட்டுருப்பேன். ஹாஸ்பிட்டலுக்கெலாம் போத்தலை, அம்மாவை பார்த்தா சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு எனக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்து கூப்பிட்டு வந்து ஃபஸ்ட்டு மாலை போட வச்சா. அதுலேருந்து எனக்கு மாலை வருஷம் போடணும்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் மாலை போட்டு வர எனக்கும் வீட்டில் நல்லதெல்லாம் நடக்க ஆரம்பிச்சிது. எனக்குள்ளேயே என்னால் வாழ முடியுன்ற தன்னம்பிக்கை வந்துச்சு. ஹாஸ்பிட்டலுக்கு போத்தலாம் அதிகமாக நான் குறைச்சிட்டேன். அம்மா எப்போவுமே கூட இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருக்குது. மாதம் அமாவாசைக்கு கோயிலுக்கும் போகிறேன். என்னை சுற்றி நிறைய பேர், ஒரு 2-3 பேர்லாம் நானும் கூப்பிட்டு வந்து மாலை போட வச்சுருக்கேன். என்ன உருவாக்கி விட்டா மாதிரி இந்த எஸ்பி கோயில் மன்றத்தில் தான் ஃப்ரெண்டும் கூப்பிட்டு வந்து போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுலேருந்து நாங்கள் இது அவள் 9வது மாலை, நான் 8வது மாலை. அதுலேருந்து நல்லபடியாக தான் போட்டுருக்கோம். எஸ்பி கோயில் மன்றத்துக்கும் ரொம்ப நன்றி. அது மாதிரி என்ன மாதிரி நிறைய பேர் போட்டு வரணும். அவங்க குடும்பத்துலேயும் நல்ல சிறப்புகள்லாம் நடக்கணும் நான் வேண்டிக்கிறேன்.